அது ஒரு மழைக்காலம். அந்த மழைக்காலத்துல வள்ளிங்கிற பாட்டி சொந்தமா இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அந்த மழைக்காலத்துல அந்த வியாபாரம் ரொம்பவே அருமையா ஓடுச்சு. வள்ளியம்மா, உங்க மகன் வேலைக்கு போறாரா இல்லையா? இந்த மழை காலத்துல அவருக்கு வேலையே இருக்காது, எப்படிம்மா குடும்பத்தை ஓட்டுறீங்க? எங்கனாலயே ஓட்டுறது சிரமமா இருக்கு பாத்துக்கங்க. ஏண்டி, பாட்டிக்கு தான் வியாபாரம் நல்லா போகுதுல்ல, அப்புறம் என்னடி இந்த வியாபாரத்திலேயே அவங்க மகனை பாத்துக்க போறாங்க. அவங்க மகன் எதுக்கு தனியா வேலைக்கு போயிட்டு? பாட்டியோட இடியாப்பத்துக்கும் ஆட்டுக்கால் பாயத்துக்கும் மயங்காதவங்க யாருமே கிடையாது. ஏண்டி, வந்து வராத முன்னாடி உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாட்டு சாப்பிடுங்கடி. என் பையன் வேலை இல்லாம தான் இருக்கிறான், என்ன பண்றது, கஷ்டமா இருக்குது. இந்த ஆட்டுக்கால் பாயம் இடியாப்பு வித்தா ஒரு நாளைக்கு 200 பக்கத்து கிடைக்கும். சாப்பாட்டுக்கு அதை வச்சு பயன்படுத்திக்கிட்டு கிடக்குறோம். வேற என்னடி பண்ண முடியும்? இப்போதைக்கு எந்த கடனும் இல்லை, இது போதுமானதா தான் இருக்கு. ஆமா பாட்டி, எந்த கடன் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியா சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு நிம்மதியா இருந்துக்கலாம்ல. சரி சரி, உன்னோட இடியாப்பத்தையோ ஆட்டுக்கால் பாயாவையும் கொடு, மழை வர்ற மாதிரி வேற இருக்கு. எங்கடி, எனக்கே காசு பத்த மாட்டேங்குது. சமைக்கிறதுக்கு எங்க 2 பேர்னால போதுமானதா இருக்கு, இல்லைன்னா பத்தாது. வள்ளியம்மா, நாங்க ஒன்றும் சாப்பிட வந்துட மாட்டோம். நீ இப்படி சொல்லிட்டு இருக்காம எங்களுக்கு ஆட்டுக்கால் பாயாவை கொடு. ஆஹா, உன்னோட இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் ருசியோ ருசிமா. இந்த மழைக்கு இதுக்கு ரொம்பவே எதமா இருக்கும்டி, அதுக்காக தான் இந்த மாதிரி பொருள்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்பவே அருமையா இருக்குன்னு சொன்னதுல சந்தோஷம். அந்த கிராம மக்கள் எல்லாரும் அந்த இடியாப்பத்தை வாங்கி ருசிச்சுட்டு போனாங்க. நைட் ஆனதுமே அவங்களோட மகன் அங்கிட்டு வந்தான். என்னப்பா இந்த மழையில நனைஞ்சிட்டு வர? இல்லம்மா, ஒருத்தட்ட ஃபைனான்ஸ் கேட்கலான்னு போனேம்மா. காசு வேற இல்லையா கையில. நீங்களும் என்ன பண்ணீங்க? உங்கள்கிட்ட கேட்கவும் எனக்கு சங்கட்டமா இருக்குது. அதனாலதான் போய் யார்கிட்டயாவது ஃபைனான்ஸ் வாங்கலான்னு போனேன். ஒரு பைய கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. 5000 ரூபா தான் கேட்குறேன். 5000 ரூபாயே இல்லைங்கிறாங்க. இந்த மழை நேரத்துல உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. என்னப்பா நீ, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, அம்மா இந்த இடியாப்பா கடையில வர வருமானமே போதும்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப எதுக்கு போய் நீ கடன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? தயவு செஞ்சு கடனை வாங்கி உன் தலையில ஏத்திக்காத, நான் இருக்கிறேன்ல. சரிங்கம்மா, நான் இதுக்கு மேல எந்த கடனும் கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த 2 இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயம் ஊத்தி தரீங்களா? இந்த பொறுக்கண்ணை ஊத்தி தரேன். அவங்க 2 பேரும் ராத்திரி உணவை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் தூங்குனாங்க. நைட்டெல்லாம் மழை நல்லா அடிச்சு ஊத்திட்டு இருந்தது. ஏமா, இந்த வள்ளிக்கிழவி கடை இருக்குல்ல, அந்த கடை நல்லா ஓடுதுன்னு கேள்விப்பட்டேம்மா. இந்த மழை காலத்துல நம்ம 2 பேர் தான் சோத்துக்கு செத்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம். அந்த வள்ளி நல்லா சம்பாரிச்சு அவன் மகனை வீட்டிலே வச்சு பாத்துக்கிறாளாமே. எனக்கு என்னமா ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அந்த பொம்பளை போற இடியாப்பா அவ்வளவு நல்லா போய்கிட்டு இருக்குதாமா. நீயும் தான் இருக்கிறியாமா, போமா அங்கிட்டு. ஏடா, அதுக்கு என்னடா பண்ண முடியும்? அவ கைப்பக்கம் வேற, என் கைப்பக்கம் வேற. என் கைப்பக்கம் ஒன்றும் நல்லா இருக்க மாட்டேங்குது, நான் என்னடா பண்ண முடியும்? சரி சரி, நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். பேசாட்டு காலைல கிளம்பி அவ வீட்டுக்கு போயிடுவோமா? இங்கே பாரில் மழை காலம் முடிகிறது, அங்கேயே டேரா போட்டு விடுவான். அப்புறம் அங்கே சோத்து சட்டியில் நிறையா செஞ்சு வச்சிருப்பா, அதையும் சாப்பிட்டு விட்டு அங்கேயே கிடப்போம். அவள் கடை எப்படியாச்சும் தரிசாக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணுவான். ஆமாம்மா, இங்கே சாப்பாடே இல்லாமல் இருக்கிறதுக்கு அங்கே போய் டேராவை போட்டோம்னா நல்லா 3 வேளை நல்லா வல்லு ஒதுக்குன்னு திங்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த கிளவி எப்படியாச்சும் கடை போடாமல் தடுத்தே ஆகணும். அப்படின்னா தான் அது கடை தரிசா போகும்போதுக்கு. நீ கிளம்பு, காலையில வெள்ளனே வீட்டுல போய் நிப்போம், சரியா? அப்படி சொல்றான் என் தங்க மகனே. நான் வீட்டுல இருந்து வேலையும் பார்க்க முடியல, அங்க போய் நிம்மதியா இருப்பேன் பாத்துக்கப்பா, போவான். காலையில வெள்ளனுமே அவங்க 2 பேரும் பஸ் பிடிச்சு வேலையா வள்ளியம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அடடே, வாடி சரசு, எப்படி இருக்கிறீங்க? ஆமா, என்ன காலையில பொட்டி பொடிக்கையோட வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? என்ன விஷயம்டி? என்னடி நீ, உன் வீட்டுக்கு வர நான் ஏன் உன்ட்ட உரிமை கேட்கணும்? ஒரு 10-15 நாள் இங்க தங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கிறேன். அங்க தனியா இருக்கு, எனக்கு போர் அடிக்குது, அதனாலதான் இங்க தொலைவி வந்தேன் பாத்துக்க. உனைய பெரியமா, நல்லா இருக்கீங்களா? என்ன ஞாபகம் இருக்குது இல்ல? நான் தான் சின்ராசு. உங்களை பாக்குறதுக்காக ஆசாசியா வந்தேன். 10 நாளா நீங்க இல்லாம இருக்க முடியல. அடடா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. வீட்டுக்குள்ள போங்கப்பா, வீட்டுக்குள்ள சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவீங்க, வாங்க. என்னங்கம்மா நீங்க? நம்ம கஷ்டம் பத்தாதுன்னு இவங்க வேற வந்திருக்கிறாங்க. இவங்க வேணும்னே இந்த மழை காலத்துல அவங்களால சம்பாதிக்க முடியலன்னு தான் இங்க தேடி வந்திருக்கிறாங்க. நம்மனாலே சம்பாரிச்சு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறோம், இதுல இவங்க வேற வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க புத்தி என்னன்னு உங்களுக்கு தெரியும்லம்மா. எதுக்கு கூப்பிட்டீங்க உங்களை? இங்க பாரு கண்ணு, எனக்கு அவளை பத்தி உன்னை விட நல்லாவே தெரியும். அவ சரியான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா. இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வராதிங்க நான் சொல்ல முடியும்? கூப்பிட்டு தானே ஆகணும். விடு, அவ இருந்துட்டு போறா. அவ மழை நேரத்துல சம்பாதிக்க முடியலன்னு தான் வந்திருக்கிறா, எனக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, சாப்பிட்டுட்டு போகட்டும். என்னம்மா இவங்கள பாவங்கிறீங்க? இவங்க 2 பேருமே சரியான விஷம் முடிச்சவங்க பாத்துக்கோங்க. இவங்க கிட்ட பார்த்தே இருந்துக்கங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, சிக்கனமா செலவு பண்ணுங்க, காசு இல்லாத நேரம். எனக்கு தெரியும் கண்ணு, மழை காலத்துல எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் பயப்படாத, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன். ஏண்டி வள்ளி, என்னடி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? எனக்கு ரொம்ப பசிக்குது பாத்துக்க. ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வாடி, ரொம்ப பசிக்குது. இங்க எப்பவுமே காலையிலே சாப்பாடு செஞ்சு வச்சிருவோண்டி. புளி சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு வச்சிருக்கிறேன், சாப்பிட்டுக்க. என்ன, நான் இடியாப்ப கடைக்கு போறேன், மணி ஆயிடுச்சுல்ல. இப்பவே கடைய ஆரம்பிச்சாதான் எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏண்டி வள்ளி, காலையிலே புளிச்சொத்துதுன்னா என் வயிறு என்னடி ஆகுறது? ஏதாவது இட்லி 4 சுட்டு தந்தா தானே என் வயிற்று கொஞ்சம் நல்லா இருக்கும். போடி, இட்லி சுட்டு தாடி.
அந்த பாட்டியும் சரின்னு இட்லி சுடுறதுக்காக போனாங்க. ஏண்டி வள்ளி, இன்னைக்கு நீ எப்படி கடையை நடத்துறேன் நானும் பார்த்துப்புறேன். உன் கடை எப்படியாச்சும் நடக்கூடாம பண்ணதானே இந்த பிளானே போட்டுருங்க வந்தேன். எப்படி நடத்துறேன் நானும் பார்த்துப்புறேன். சரிடி நான் போறேன், என்ன கடையை போய் பாக்குறேன். இப்படியே நின்றுட்டு இருந்தா மணி ஆயிரும், அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே 1 மணி நேரம் லேட் ஆயிருச்சு. நீங்க இட்லி எடுத்து வச்சு சாப்பிடுங்க. என்ன வேணும்னா அடுப்படியில வச்சிருக்கேன், இன்னும் இட்லி வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. என்னடி இது வீட்டு வந்தவங்களும் இப்படிதான் பாதியில விட்டுட்டு போவியா? உட்காந்து நாங்க சாப்பிட்ற வரையும் எனக்கு பரிமாற்றி போ பாத்துக்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அடுத்து உன் வீட்டுக்கே வரமாட்டோம் பாத்துக்க. உட்காந்து முதல் எனக்கு பரிமாறியே. ஏண்டி நீங்க சாப்பிட்டுட்டு நீங்க பிசாட்டு இருக்க போறீங்க, இது வேற நான் உட்காந்து பரிமாறிட்டு வேணா இருக்கணுமா? சரி சரி நான் உட்காந்து பரிமாறுறேன் போரு. அந்த பாட்டியை வேணும்னே கடைக்கு போக விடாம அவங்க 2 பேரும் பண்ணணும்னு நினைச்சாங்க. பெரியம்மா, உங்க கையால சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. நீங்களே பரிமாறினாதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தயவு செஞ்சு நீங்களே இட்லி எல்லாம் நல்லா எடுத்து வச்சு எங்களுக்கு கொஞ்சம் பரிமாறிட்டு போங்கம்மா, உட்காருங்க. வேணும்னே மெதுவா அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்குனாங்க. வெளியில மழையும் நல்லா ஜோரா கொட்ட ஆரம்பிச்சது திரும்பவும். ஏண்டி வள்ளி, இந்த மலைக்கு சுட சுட வடையை உட்காந்து இந்த திண்ணையிலே போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்க, ருசி அருமையா இருக்குண்டி. இந்த மலைக்கு நம்ம வயிற்றுக்கு எதமா இருக்கும் பார்த்துக்க. போடி, ஒரு உளுந்து ஆட்டிட்டு வந்து எனக்கு வடையை சுட்டி குடி போடி. அம்மா நீ உட்காரு. நம்ம வள்ளியம்மா என்னைக்கு சொன்னதை கேட்காம இருந்திருக்கிறாங்க. நீ என் பெரியம்மாவாச்சே, கண்டிப்பா கேட்டுதான் வாங்க. பெரியம்மா நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்க பெரியம்மா. அந்த பாட்டியும் மலைக்கு இதமா சூடா வடையை போட்டு கொடுத்தாங்க. அவங்களோட கடை அன்னைக்கு நடத்த முடியாமையே போச்சு. இவங்க 2 பேரும் எல்லா விஷயத்தையும் வேணும்னே பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வடை சாப்பிட்றப்பெல்லாம் பத்தல இன்னும் வடை வேணும்னு அதிகமா கேட்டுட்டு இருந்தாங்க. ஏண்டி வள்ளி, உன் வடை என்ன கைப்பக்குவமா இருக்கு தெரியுமா? இந்த மலைக்கு அதுக்கும் இந்த வடையை சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசின்னு இருக்குடி. என்னைக்கு இருந்தாலும் உன் கைப்பக்கத்தை யாராலையும் அடிச்சுக்க முடியாது பாத்துக்க. என்ன வடை ருசி. ஏண்டி வள்ளி, இன்னொரு 4-5 போடுறி, எனக்கு தீரவே தீராது பாத்துக்க. உன் கையால சாப்பிட்றேன்ல, பசி இறங்க மாட்டேது. சீக்கிரம் என்ன 4 போடு. ஒரு வழியா நைட்டும் ஆச்சு. அப்ப அவங்க மகன் அந்த சைடு வந்துகிட்டு இருந்தான். அம்மா இன்னைக்கு உன் கடைலாம் எப்படி போச்சு? இன்னைக்கு மழை கொஞ்சம் கம்மினால வேலை பார்த்துட்டு வந்தேன். உன் கடைலாம் இன்னைக்கு நல்லா ஓடுச்சுல்லம்மா? எங்கப்பா, இவங்க 2 பேரும் வேணும்னே என்னை கடை நடத்தவே உள்ள. இன்னைக்கு எப்பவுமே என் கடைக்கு நான் லீவ் விட்டதே கிடையாது. இன்னைக்கு பார்த்தா லீவு. அவங்களுக்கு புளிசோறுலாம் செஞ்சு வச்சா பிடிக்காதாமா. காலையில இட்லியை ஊத்தி கொடுத்தேன், மதியானம் சோறு செஞ்சு வச்சேன், சாயந்தரம் வடையை போட்டு கொடுன்னு உயிரை வாங்கி போட்டாங்கப்பா. அவங்க வேணும்னே நான் கடன் நடத்தக்கூடாதுதான் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெளிவாவே புரியுது. எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுதுகளோ. அம்மா ஊருக்குள்ள எல்லாரும் கடையை பத்தி பேசிக்கிறாங்கல்ல, இதை கெடுக்கணும் தான் இதுக்கு 2 கிளம்பி வந்திருக்குது. நீயும் முட்டாள்தனமா இதுகளை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற. நான் அப்பவே சொன்னேல வெளியே அனுப்புன்னு. இதுக்கு 2 இருந்துச்சுன்னா நீ கடையை நடத்த முடியாது பாத்துக்க. முதல்ல வெளியே அனுப்புமா. இல்லப்பா, வந்தவங்களை வெளியே போன்னு சொல்ற பழக்கம் நமக்கு கிடையாது. இவங்களை எப்படியாச்சும் அவங்களாவே ஓட வைப்போம் பாத்துக்க. நாளைக்கு காலையில எல்லா விஷயத்தையும் அம்மா பாத்துக்கிறேன், நீ பயப்படாம இரு. காலையிலயும் ஆச்சு. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? உடம்பு சரியில்லாம இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறீங்களே. இந்நேரம் எந்திரிச்சு இடியாப்பத்துக்கு மாவெல்லாம் புழிஞ்சு கரெக்டா வச்சிருப்பீங்களே, இப்படி படுத்து கிடக்குறீங்களேம்மா. என்னால ஒன்றும் முடியல கண்ணு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அம்மா ஒரு 4-5 நாள்ல எந்திரிச்சிருவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. அது வரைக்கும் நம்ம கடையை நடத்தாம இருக்க முடியாதுப்பா. இந்த மழை காலத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அதுவும் இல்லாம நம்மளை நம்பி 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கும் கஞ்சி ஊத்தணும்ல. அதனால நான் எந்திரிக்கிற வரைக்கும் சரசை எல்லா வேலையும் பார்க்க சொல்லு. வீட்டுல துணி துவைச்சு பாத்திரம் விளக்கிறது எல்லா வேலையும் பார்க்க சொல்லுப்பா. அம்மா நானும் வேலைக்கு போயிடுவேன். சரஸ்வதி பாட்டி அந்த வேலையை செஞ்சா நம்ம கடை வேலையெல்லாம் யாருமா செய்யறது? நீங்க இப்படி படுத்த படுக்கை ஆயிட்டீங்களேம்மா. அது ஒன்றும் இல்லை, காலையில் சரசு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லு. பாத்திரத்தை விளக்கி வீடை கூட்டி துணியெல்லாம் துவைச்சிட சொல்லு. அதுக்குள்ள அது மகன் இருக்கிறான்ல, அவனை இடியாப்பத்துக்கு மாவு கீவெல்லாம் ரெடி பண்ண சொல்லுப்பா. ஆட்டுக்கால் பாயையும் வைக்க சொல்லு. சரசு வந்ததுமே கடையை போட்டுற சொல்லிடு. அதுக்கப்புறம் கூட இட்லி ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்குவோம் என்ன? ஆமா நீங்க சொல்றது சரிதான். சரஸ்வதி பாட்டி எல்லா வேலையும் பாத்துக்குவாங்க. உங்களுக்கு முடியாம இருக்கனால அவங்கள பத்திரமா பாத்துக்குவாங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, என்னடா இது, எல்லா பொறுப்பையும் என் தள்ள கட்டுறாங்க. 5 மணிக்குள்ள எந்திரிச்சு என்னால் சமைக்க முடியாது. ஏதோ ஒரு வழியை கட்டிங்கிறது கிளம்பிடுவோண்டா, பயமா கிடக்குதுடா. எல்லா வேலையும் என் தள்ள போட்டாங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்க நான். எம்மா நீ கவலைப்படாத. இப்ப பாரு எப்படி ரூட்டை கட்டி நம்ம வெளியே போற மட்டும் பாரு. ஹலோ, என்னாச்சு? ஊர்ல கோழிலாம் செத்து போச்சா? நாய் கடிச்சு வச்சுச்சா? என்னங்க நீங்க கோழிய பத்திரமா பாத்துக்க மாட்டீங்களா? இந்த நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்பி வர கோழிய பாக்குறதுக்கு, கொஞ்சம் பாருங்க. எங்கப்பா போறேன்னு பேசிக்கிட்டு இருக்கா? அம்மாக்கு உடம்பு சரியில்லை. நீங்க 2 பேர் தான் இனிமேலே கடையும் பாத்துக்கணும் வீட்டையும் பாத்துக்கணும். நான் வேலைக்கு போயிருவேன் என்ன, அதனால 2 பேரும் இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கங்க. தயவு செஞ்சு கழண்டுட்டு போயிடாதீங்க. ஐயோ என்னால முடியாதுப்பா. அங்க ஊர்ல எல்லா கோழிகளையும் நாயை கடிச்சு போட்டுச்சாமா. போய் நான் ஊர்ல பாக்கணும்ல. நான் கிளம்புறேன் என்ன, அம்மா பத்திரமா பாத்துக்க என்ன. என்னப்பா நீங்க பிரச்சனைன்னு ஒன்றுமே இப்படி அவுத்துட்டு போறீங்க? எங்க அம்மா முடியாம கிடக்குறாங்க, நீங்க தானே கடையை பாத்துக்கணும், இப்படி சுடிக்கிட்டு போறீங்களே. அதுக்காக உடம்பு சரியில்லாம படுத்ததுமே நாங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க முடியுமா? எங்களாலே முடியல தானே அங்கே வந்தோம். எங்களால இதுக்கு மேலே இருக்க முடியாதுப்பா. நாங்கள் எங்கள் ஊருக்கே கிளம்பி போகிற, ஆளை விடுங்க.
அம்மா நீங்க எப்படிம்மா இப்படிலாம் கரெக்டா சொல்றீங்க? சொன்ன மாதிரியே கால்கிட்ட தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க பாத்துக்கங்க. எப்படி இருக்கிறாங்க பாரு இந்த காலத்து சொந்தக்காரவங்க. இவ்வளவுதான்ப்பா அவங்க. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ண சொன்னேன். நீ கரெக்டா பண்ணிட்ட. அவங்கள தெரிச்சிட்டு ஓடிட்டாங்களா? இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதுதான் பதிலடியா கொடுக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.